வணக்கங்க. ஹரக் செல்லங்க சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம வந்து கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு ஒரு நாள். அதாவது நம்ம இந்தியன் டீம் வந்து வின் பண்ணதுக்கப்புறம் அங்கேருந்து நம்ம இந்தியாவுக்கு வந்துட்டு அதுக்கு அவங்களுக்கு வந்து பாராட்டு விழா நடந்தது. அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வேர்ல்டு கப் முடிஞ்சதுக்கப்புறம் அவங்க வந்து உடனே வர முடியல, இந்தியாவுக்கு திரும்ப முடியல. அங்கே ஹரிக்கேன் இருந்ததுனால ஒரு 4 நாள் தங்கிட்டு அதுக்கப்புறம் தனி ஃப்ளைட்டு வச்சு அங்கேருந்து வந்துட்டாங்க. வந்து 4th அன்னைக்கு மார்னிங் வந்து நியூ டெல்லி வந்துட்டாங்க. வந்துட்டு அங்கே கொஞ்சம் ஹோட்டலில் தங்கிட்டு அங்கேருந்து வந்து பிரைம் மினிஸ்டர் வீட்டுக்கு வந்து போனாங்க. வேர்ல்டு கப்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே வந்து அவங்க விருந்தெல்லாம் கொடுத்தாங்க. கொடுத்துட்டு பிரைம் மினிஸ்டரை பார்த்து பேசிட்டு எல்லோரும் ஃபோட்டோலாம் எடுத்துக்கிட்டு அப்புறம் வந்து வேர்ல்டு கப்லாம் வச்சு ஃபோட்டோலாம் எடுத்துட்டாங்க. எடுத்துகிட்டு அவங்க என்ன பண்ணாங்க, பிரைம் மினிஸ்டர் வந்து நமோ அப்படின்னு சொல்லி போட்டு ஒரு இந்தியன் நம்பர் 1 போட்டு இந்தியன் ஜெர்சி ஒன்று வந்து கிஃப்டாக கொடுத்தாங்க. இதில் வந்து என்னென்னா ஃபோட்டோ எடுக்கிறப்ப ஒரு சின்ன மேட்ரு, அந்த கப்பு வேர்ல்டு கப் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து பிரைம் மினிஸ்டர் வந்து அவர் கையால் பிடிக்கல. ஒரு பக்கம் டிராவிடும் ஒரு பக்கம் ரோஹித் வச்சு அவங்கள பிடிச்சிருந்தாங்க. அவங்க கையை மட்டும் பிடிச்சிருந்தாரு. அது வந்து ஏன் அப்படி டச் பண்ணல அவர் அப்படி சொல்லி கேட்டாங்க. அது ஒரு சின்ன இதுங்க. அது என்னென்னா வந்து இது வந்து ஒரு அன்செட் ரூலுன்னு சொல்லிட்டு எழுதப்படாத விதின்னு சொல்லுவோம்ல, அது மாதிரி. அது எப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு டீமாவோ ஒரு தனி ஆளாவோ நம்ம வந்து ஏதாவது ஜெயிச்சு ஒரு கப்பு வாங்கணும்னு வச்சுங்களேன், அதை வந்து அந்த டீமோ இல்லை வந்து அந்த இண்டிவிஜுவலாக ஜெயிக்கிறாங்களோ அவங்க தான் அதை டச் பண்ணலாம், மற்ற யாரும் டச் பண்ண மாட்டாங்க. இது வந்து டச் பண்ணால் தப்பு அப்படி கிடையாது. ஆனால் ஒரு இது மாதிரி இப்போ வந்தோன்னு வீட்டுக்கு வந்து ஹலோ அப்படி கை கொடுக்குறோம் பார்த்தீங்களா, அது மாதிரி இது வந்து ஒரு எழுதப்படாத ஒரு அன்செட் ரூல் மாதிரி. அதனால தான் அவர் வந்து அப்படி தொடரல. அவங்கள பிடிக்க சொல்லிட்டு அவங்க கையை மட்டும் பிடிச்சிட்டாரு. ரொம்ப வந்து சோஷியல் மீடியாவில் ரொம்ப பாராட்டுதல் இருந்தது. அவரோட ஜெஸ்டரை பார்த்து ரொம்ப வந்து எல்லாம் ரொம்ப பாராட்டினாங்க. அதனால தாங்க பண்ணல. அப்புறம் அங்கேருந்து என்ன பண்ணாங்க, நேராக வந்து மும்பை வந்துட்டாங்க. மும்பை வந்தோன்னே அவங்களுக்கு என்ன பண்ணாங்க, ஃப்ளைட்லேருந்து இறங்கிறதுக்கு முன்னாடி வந்து வாட்டர் கெனான் சல்யூட்னு சொல்லி கொடுத்தாங்க. அது என்னென்னா 2 பக்கமும் வந்து தண்ணி அப்படியே ஃபுல்லாக வந்து மேலே அடிப்பாங்க. அது மேலே அந்த சல்யூட் கொடுத்தாங்க. அது யாருக்கு கொடுப்பாங்கன்னா, ஆக்சுவலாக வந்து பைலட்லாம் ரிட்டையர் ஆகிறாங்கன்னு வச்சுங்களேன், அவருக்கு கொடுப்பாங்க. இல்லை வந்து புது ஃப்ளைட்டு வருதுன்னு வச்சுங்க, இனாக்ரேஷனுக்காக புது ஃப்ளைட்டு அதுக்கு வந்து கொடுப்பாங்க. இல்லை ஃபாரின்லேருந்து முக்கியமான செலிபிரிட்டிஸ் யாரும் வந்தாங்கன்னா அப்போ வந்து கொடுப்பாங்களா. ஸோ அது மாதிரி இந்த வாட்டர் கெனான் சல்யூட் வந்து நம்ம இந்தியன் டீமுக்கு வந்து வேர்ல்டு கப்பை ஜெயிச்சுட்டு வந்தனால அவங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. அது முடிச்சதுக்கப்புறம் அங்கேருந்து இறங்கி அவங்க என்ன பண்ணாங்க, நேராக வந்து பஸ்ஸில் ஏறி மெரின் டிரைவுக்கு வந்துட்டு மெரின் டிரைவ்லேருந்து வாங்கடே வரைக்கும் ஓப்பன் பஸ்ஸில் வந்து விக்ட்ரி பரேட் பண்ணாங்க. அது வழிநடுக வந்து அத்தனை தூரம் பார்த்தீங்கன்னா, இவர் காலையில் ஒரு 6 மணிக்கு ஃப்ளைட்டில் வராங்கங்க. 5 மணி 4 மணிலேருந்தே ஃபுல்லாக ரசிகர்கள்லாம் அங்கே ஃபுல்லாக வந்துட்டு ஏர்போர்ட்லேருந்து வாங்கடே வரைக்கும் ஃபுல்லாக ரசிகர்கள், ஃபேன்ஸு, கிரிக்கெட் ஃபேன்ஸ்லாம் இருக்காங்க. அவ்வளோ கூட்டம். பார்க்குறீங்கன்னா அந்த கூட்டத்தை தலை தாங்க தெரியுது, பெரிய ஓஷன் மாதிரி இருக்குது, தலை தான் தெரியுது. மனுஷங்க நிற்க தூரத்தை வந்து பாருங்களேன், பார்க்குறப்ப ஃபுல்லாக தலை மட்டும் தான் தெரியுது, கடல் மாதிரி தான் இருக்குது வழி. அது ஜனங்க நிற்கிறாங்க போகிறாங்க, கேப்பே இல்லாத மாதிரி அவ்வளோ இருக்குது. அவ்வளோ கிரிக்கெட் வந்து இந்தியாவில் வந்து எவ்வளோ கிரிக்கெட் ரசிகர்களாக பார்க்குறவங்க தெரியும். அவ்வளவு சந்தோஷம். அவங்கள பார்த்தோன்னா நம்ம இந்தியன் டீமுக்கு அவ்வளோ சந்தோஷம், கொண்டாட்டம். வரவங்களுக்குலாம் கப்பை காமிச்சு இவங்களும் கை கொடுத்துட்டு கை கட்டி ரொம்ப நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணாங்க. ரசிகர்கள் கொடுக்க வேண்டிய மரியாதையும் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நேராக என்னாங்கன்னா இதுக்கு வாங்கடே வந்துட்டாங்க. வாங்கடே வந்தால் அங்கே ஃபுல்லாக ரசிகர்கள்லாம் எல்லாம் ஃபுல்லாக இருந்தாங்க. ஸ்டேடியம் ஃபுல்லாக இருந்தாங்க. இவங்களுக்கு வந்து நடுவில் வந்து நிற்க வச்சு ஒரு பாராட்டு விழா பண்ணிவிட்டு அதே சமயத்தில் அந்த ப்ரைஸ் அமௌண்ட்டும் கொடுக்கறதுக்காக வச்சுருந்தாங்க. வச்சுட்டு ஒவ்வொருத்தராக பேசினாங்க. அதில் ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன ஹர்திக்கை பற்றி தான் பார்க்க போகிறோம். என்னென்னா உங்களுக்கு ஹர்திக் பார்த்திங்கன்னா முதல்ல இதே கிரவுண்டில் ஒரு ஐபிஎல் நடக்கிறப்ப ஒரு 40 நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இருந்த நிலம் வந்து அப்படியே மாறிடுச்சு. அவர் அப்போ என்ன பண்ணாங்கன்னா எல்லாரும் அவ்வளோ அசிங்கப்படுத்தான். சோஷியல் மீடியாவில் கூட கிடையாது, மும்பை ஃபேன்ஸு ரோஹித் ஃபேன்ஸுன்னு கிடையாது, சோஷியல் மீடியாவில் கிடையாது, நேர்லேயுமேங்க அந்த வாங்கடையில் போய் விளையாடுறப்பெல்லாம் அவ்வளோ கில் பண்ணாங்க, அவ்வளோ அகேன்ஸ்டாக திட்டுனாங்க. நாய் போனால் நாயை வந்து ஹர்திக் சொல்லி அப்படி பேசினாங்க. அவ்வளோ மன உளைச்சலை கொடுத்தாங்க. நம்ம வேர்ல்டு கப் ஜெயிச்சதுக்கப்புறம் அவன் அவ்வளோ அழுதார் பாருங்க, நிறுத்த முடியாமல். உள்ளுக்குள்ளே எவ்வளோ இருந்திருக்கும்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம் பார்த்தீங்களா. அந்த அளவு வந்து பண்ணி அசிங்கப்படுத்தி ஒரு வார்த்தை கூட பேசாமல் அவ்வளவும் தாங்கிக்கிட்டு நம்ம இந்தியன் ஜெர்சியை போட்டுட்டு அழகாக ஒரு கம்பேக் கொடுத்தாரு பாருங்க, சூப்பருங்க அது. அதே மாதிரி நம்ம இந்தியா வந்து எப்பெல்லாம் வந்து அந்த வேர்ல்டு கப்பில் வந்து கொஞ்சம் கிரிட்டிக்கலாக இருக்குது, கொஞ்சம் அதுக்கு வந்து பிரேக் த்ரூ கொடுத்தாரு, ஒரு கம்பேக் கொடுத்து அவரு போய் வந்து ஏதோ விக்கெட் எடுக்கிறதோ ஏதோ ஒன்று பண்ணார். ஸோ நல்லா இந்தியா வந்து விக்டரியில் அவருக்கும் பங்கு இருக்குது. அதுவும் ஃபைனலில் பார்த்தீங்கன்னா அவர் 16 ரன் இருக்கிறப்ப அவ்வளோ டென்ஷன் இல்லாமல் அவ்வளோ கரெக்டாக போட்டு அந்த வின் பண்ணுறதுக்கு முக்கியமான காரணமே வந்து ஹர்திக் தாங்க.
ஒரு பக்கம் பும்ரா ஆனாலும் கடைசி ஓவரில் போட்டனால நம்ம ஹர்திக்கை தான் சொல்லணும். அந்த அளவு போட்டு சூப்பராக பண்ணி ஜெயிச்சு கொடுத்தாருங்க அது. அவர் மட்டும் அந்த கேட்ச் மட்டும் சூரியகுமார் யாதவ் போட்ட பால்ல பிடிக்கலன்னா எல்லாமே காலியாக இருக்கும். அவ்வளோ அருமையாக இருந்து இப்போ பாருங்க, இவர் வந்தோடனே எல்லாம் ஹர்திக் 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 அப்படி கத்துறாங்க. ஸோ இவர் வந்து 40 நாள் எல்லாத்தையும் மாற்றி காமிச்சிட்டாரு பாருங்க. இதெல்லாம் எப்படி இருக்கு பாருங்க. ஜனங்க வந்து அன்னைக்கு சொன்ன அதே வாய் தான் இன்னைக்கு வந்து ஹர்திக் ஹர்திக்னு இவர் வந்து பண்ணோம் அப்படி கொண்டாடுறாங்க. இது ஒரு முக்கியமான நிகழ்ச்சிங்க. இவர் வந்தோடனே அன்னைக்கு இதே வாங்கடையில் என்ன நடந்தது அவருக்கு, அதே வாங்கடையில் இன்னைக்கு எப்படி அவருக்கு பாராட்டுறாங்க பாருங்க. இது அவருக்கு வந்து ரொம்ப சந்தோஷமா இருந்திருக்கும். சாதிச்சு காமிச்சிட்டார். அதாங்க இங்கே விஷயம். எப்படி வந்து அப்படியே அமைதியாக இருந்து சாதிச்சு காமிச்சு அவ்வளோ ஒர்க் பண்ணி சாதிச்சு காமிச்சிட்டாரு. ஸோ அந்த சொன்ன வாயை மாற்றி அவர் ஹர்திக்னு பாராட்ட வச்சுட்டார். அது ஒரு விஷயங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரோஹித் பார்த்தீங்கன்னா அவர் வந்து இந்த இந்த வேர்ல்டு கப்போட ரிட்டையர் ஆகிறாரு. ஸோ நம்மளுக்கு வந்து ரிட்டையர் ஆகிறதுக்கு முன்னாடி வேர்ல்டு கப் வந்து 2023 ஜெயிச்சு கொடுக்கலான்னு நினச்சி முடியாமல் போச்சு. அவர் ரொம்ப வருத்தத்தை இருந்தார். ஏன்னா இப்போ இந்தியாவை பார்த்தீங்கன்னா இந்தியா வந்து கிரிக்கெட்டை வந்து ஒரு விளையாட்டாக பார்க்க மாட்டாங்க, ஒரு மதமாக பார்க்குறாங்கன்னு சொல்லிட்டு, ஒரு ரிலிஜனாக பார்க்குறாங்கன்னு சொல்லிட்டு எல்லாருமே உலகத்தில் இல்லை எல்லாருமே அப்படி தான் சொல்லுவாங்க. ஏன்னா நம்ம ஊர் இந்தியாவில் இருக்கிற மாதிரி யாருமே அவ்வளோ வெறியனுங்கன்னு சொல்கிறதுன்னு வச்சுங்களேன். அவ்வளோ வெறித்தனமாக அவ்வளோ ரசித்து கிரிக்கெட்னா அவ்வளோ உயிரே கொடுக்குற அளவு வந்து நம்ம வேற எங்கே உலகத்தில் வேற எங்கேயும் கிடையாது, நம்ம இந்தியாவை தவிர. ஸோ அப்படி இருக்கிற சமயத்தில் அதே சமயத்தில் ஒரு நல்லா விளையாண்டு பண்ணாங்கன்னா அவளை கடவுளாக பார்ப்பாங்க, கடவுளாக்கிடுவாங்க. அது மாதிரி தான் நம்ம இந்தியன் ஃபேன்ஸ். ஸோ அப்படிப்பட்ட இந்தியாவில் அவ்வளோ ரசிகர்கள் இருக்கிற சமயத்தில் நமக்கு இந்த வேர்ல்டு கப்புங்கிறது மட்டும் அடிக்கடி வராமையே போயிடுச்சுங்க. ஒரு 2007 வந்து T20 வின் பண்ணோம், 2011 வந்து 50 ஓவர் வந்து வின் பண்ணோம். அதுக்கப்புறம் வந்து நம்மளால் வின் பண்ணவே முடியல. அவ்வளோ போராடி இப்போ 23 பக்கத்தில் வந்துட்டோம், வின் பண்ணுவோம்னு நினச்சோம், ஆனால் வின் பண்ண முடியல. ஸோ இது ரோஹித் சர்மாவுக்கு ஒரு மன அழுத்தத்தை தனிப்பட்ட முறையில் கொடுத்தது. எப்படின்னா இவ்வளோ ரசிகர்கள் வந்து இவ்வளோ உயிரை கொடுக்குற ரசிகர் இருக்காங்க, இவங்களுக்காக நம்ம கண்டிப்பாக அதை வின் பண்ணி கொடுக்கணும், போராடி முடியலன்னு சொல்லி அதே ஒரு வந்து எப்படியாவது பண்ணி கொடுத்தணும்னு அவருக்கும் உள்ளாரே ஒரு மன உளைச்சலாகவே இருந்துட்டு இருந்தது. அதனால தான் அந்த வின் பண்ண உடனே அவ்வளோ எமோஷனல் அவரும் அழுதாது, கீழே படுத்து அந்த இதை புல்லை எடுத்து வாயில் போட்டு அவ்வளோ தேசிய கொடி நட்டு ரொம்ப எமோஷனலாக பிஹேவ் பண்ணார். ஸோ அவருக்கு பண்ணணுன்ற சமயத்தில் ஜெயிச்சோன்னு அவரால் தாங்கவே முடியல, அவ்வளோ சந்தோஷம். ஏன்னா இந்த வருஷத்துக்கு ரிட்டையர் ஆகிறார் சொல்லிட்டு அவர் என்ன பண்ணியிருக்கிறாருன்னா, மிச்சேல் மார்ஷ் வந்து 2023 வேர்ல்டு கப் முடிச்சோன்னா பார்த்துருப்பீங்க எல்லாருமே, காலத்துக்கே வேர்ல்டு கப் மேலே போட்டு அவ்வளோ அழகாக வந்து மரியாதை கொடுத்துருந்தார் அவர். அதே வேர்ல்டு கப்பை ரோஹித் சர்மா எப்படி பார்க்குறாருன்னா ஒரு குழந்தை மாதிரிங்க, அதை தொடச்சி வச்சு அவ்வளோ தூரமும் பத்திரமா வச்சுக்கிட்டு அவ்வளோ க்ளீனாக வச்சுட்டு குழந்தைய எப்படி பராமரிப்பாங்களோ அந்த அளவு இப்போ அவர் பராமரிச்சுட்டு அவ்வளவு அவர் பண்ணணும் நெசசிட்டி கிடையாதுங்க. ஆனால் ஒரு பொக்கிஷமாக அவ்வளோ அது வேல்யூபிளாக அவர் நினைக்கிறாரு. அந்த அளவு ரொம்ப டச்சிங்காக இருக்குதுங்க அவர் பண்ணது. அது ஒரு விஷயம். அடுத்தது பார்த்தீங்கன்னா அடுத்தது என்ன பண்ணால் அவங்க நம்ம வேர்ல்டு கப்பு போகிறதுக்கு முன்னாடி வந்து பிப்ரவரி மந்த்லேயே வந்து பிசிசி இவருக்கு செக்ரட்டரி இருக்கார், ஜெய்ஷா இருக்கார்ல, அவர் என்ன சொல்லியிருந்தாரு, கண்டிப்பாக வந்து இந்த வருஷம் வந்து வேர்ல்டு கப் வந்து ரோஹித் சர்மா தலைமையில் வந்து கண்டிப்பாக இந்தியா ஜெயிக்கும், இது நான் சொல்கிறேன் சத்தியம் அப்படிலாம் சொல்லியிருந்தார். அந்த வீடியோ வந்து இப்போ இந்த எல்லாருக்கும் வந்து போட்டு காமிக்கிறப்ப அந்த வீடியோவில் வந்து எல்லாருமே இருக்கிறாங்க, எல்லா பிளேயர்ஸும் இருக்கிறதும் காமிக்கிறாங்க. ரோஹித்லேருந்து இப்போ யார் இந்தியன் ஸ்குவாடில் இருந்தாங்களோ அவங்க எல்லாருமே காமிக்கிறாங்க, எக்ஸப்ட் பும்ராவை காமிக்கவே இல்லை, பும்ரா ஃபோட்டோ இல்லை. இதை வந்து கோலி வந்து நோட்டீஸ் பண்ணிட்டு என்ன பண்ணுறாரு, அவர் பேச போகிறப்ப கோலி என்ன சொல்லிக்கிறாருன்னா, அதை வந்து இந்தியா வந்து வெற்றிக்கு வந்து ஒருத்தர் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான காரணம் ஒருத்தர், அவர் எப்படின்னா வந்து ஃபைனல்ஸில் வந்து நம்மளே தோற்றுருவோம் தான் நானும் நினச்சிட்டேன். அப்படி இருக்கிற சமயத்தில் இந்த வீரர் வந்து இவர் வந்து ஒவ்வொரு போட்டியிலையுமே இந்தியா ரொம்ப டவுன் ஆகி தோக்குற மாதிரி சமயத்தில் வந்து கம்பேக் கொடுத்து அவ்வளோ தூரம் வந்து பிரேக் த்ரூ கொடுப்பாரு ஒருத்தர். அவர் யாருன்னா வேறு யாரும் இல்லை, நம்ம பும்ரா தான். பும்ரா வந்து நம்ம எல்லா புகழும் வந்து பும்ராவுக்கு போய் சேரணும்னு சொல்லி அவ்வளோ ப்ரைஸ் பண்ணி பேசினார். பும்ராவுக்கு ஒரே சந்தோஷம், ஒரே சிரிப்புங்க. அது மாதிரி இவரை வந்து இந்தியாவோட இன்னும் என்ன சொன்னார்னா, பும்ரா வந்து இந்தியாவோட சொத்தாக வந்து அறிவிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னார். சொல்லிட்டு இது நடக்காது அவர் அவ்வளோ எமோஷனில் அவ்வளோ இதாக சொல்லிட்டு இது வந்து இதுக்காக வந்து எல்லாரும் கையெழுத்து போட்டு ஒரு கையெழுத்து இயக்க மாதிரி போட்டு கையெழுத்து போட்டு கொடுக்கணும்னா ஃபஸ்ட்டு கையெழுத்து நானே போடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னார். எல்லாரும் ஒரே சிரிச்சு ஒரே சந்தோஷமாக இருந்ததுங்க. எல்லாருக்கும் முடிச்சதுக்கப்புறம் 125 crores வந்து இந்தியன் டீமுக்கு வந்து ப்ரைஸ் மணியாக வந்து கொடுத்தாங்க, பிசிசிஐ கொடுத்தாங்க. இது பயங்கர ஜாஸ்தியான அமௌண்ட். எந்த ஐசிசி கூட உங்களுக்கு
கொடுத்தது கிடையாது. எந்த கிரிக்கெட் போர்டும் வந்து இப்படி கொடுத்தது கிடையாது. அவ்வளோ பயங்கரமாக வந்து ஒரு 125 கோடி வந்து வின் பண்ண டீமுக்கு கொடுத்துருக்குறாங்க. இது கிட்டத்தட்ட எல்லாம் பிரித்து எடுத்தால் எல்லா ஆளுக்கு வந்து ஒரு 5-6 கோடி வரும். அந்த மாதிரி வந்து கொடுத்துருக்குறாங்க. இது அந்த அளவு பெரிய அமௌண்ட்டாக கொடுத்துருக்குறாங்க. அந்த செக்கை கொடுத்தாங்க. எல்லோரும் அது ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு முடிச்சுட்டு எல்லாம் கிளம்புறாங்க. அது கிளம்புறதுக்கு முன்னாடி வந்து ஃபேன்ஸ்லாம் வந்திருந்தாங்களா, எல்லாருக்கும் தேங்க்ஸ் சொல்லணும்னு சொல்லிட்டு எல்லோரும் ஸ்டேடியத்தை சுற்றி எல்லாருக்கிட்டையும் வந்து அவ்வளோ ரொம்ப நல்லா ஜாலியாக சுற்றி எல்லாருக்கும் இன்ட்ராக்ட் பண்ணிட்டு வந்தாங்க. அப்படி வந்துட்டு சமயத்தில் என்ன ஆச்சுன்னா, அவங்களுக்கு இந்த வந்தே மாதரம்னு பாட்டு இருக்குல்ல, ஏஆர் ரஹ்மான் பாடுனது, அந்த பாட்டை போடணும்னா ஐயோ சும்மா சொல்லக்கூடாதுங்க. அப்படியே வந்து ரொம்ப வந்து கோலி என்ன பண்ணிட்டாரு, அந்த பாட்டை எல்லாரும் பாடுங்க அப்படின்னு சொன்னோன்னே ஸ்டேடியமே பாட ஆரம்பிச்சிச்சு. அவரும் கத்தி கத்தி பாடுறாரு. அப்படியே எல்லாருக்கும் கண்ணில் தண்ணி வருது. ஒரு உணர்ச்சியோட ஒரு உணர்வு பூர்வமாக இருந்ததுங்க. அது அவ்வளோ கூஸ் பம்ப் ஆயிடுச்சு எல்லாருக்குமே. நம்ம ஒரு இந்தியன், நம்ம தேசப்பற்று வந்த மாதிரி இருந்தது. என்னன்னு சொல்கிறது வார்த்தை தெரியல. அவ்வளோ எமோஷனலாக அவ்வளோ நல்லா இருந்தது. ரொம்ப நல்லா இருந்ததுங்க. அதுக்கப்புறம் டான்ஸ்லாம் ஆடினாங்க. எல்லாம் ரொம்ப ஜாலியாக டான்ஸ் எல்லாம் ஆடினாங்க, எல்லாம் பண்ணாங்க. எல்லாம் முடிச்சு அந்த ஃபங்க்ஷன்லாம் முடிச்சதுக்கப்புறம் அவங்கவுங்க கிளம்பி எல்லாம் போயிட்டாங்க. இதில் கோலி மட்டும் என்ன பண்ணால் வீட்டுக்கு போகாமல் அவர் வந்து ஏர்போர்ட் நேரம் அங்கேருந்து ஸ்டேடியம்லேருந்து ஏர்போர்ட் போயிட்டார். ஏன்னா அவங்க ஒய்ஃப் அனுஷ்கா சர்மாவும் குழந்தைங்களும் மேட்ச் வந்து வேர்ல்டு கப் மேட்ச்சு யூஎஸில் பார்த்துட்டு அப்படியே நேராக லண்டன் போயிட்டாங்களா. ஸோ இவர் லண்டன் போகிறதுக்காக நேராக வந்து ஏர்போர்ட் போயிட்டார். இப்படி தாங்க எல்லாம் வந்து சுமூகமாக அழகாக நல்லபடியாக நடந்தது. எல்லோரும் வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க நம்ம அந்த வேர்ல்டு கப் ஜெயிச்சது. இதை வந்து உங்களோட ஷேர் பண்ணிக்கணும்னு. நீங்கள் எத்தனை பேர் பார்த்துருப்பீங்க, எல்லாம் பார்த்துருப்பீங்க. எப்படி இருந்து சொல்லி கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எப்படி இருந்து சொல்லி கமெண்ட்ஸை சொல்லுங்கள். தேங்க்யூ.